கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நலமுடன் வாழ என்ற நிகழ்ச்சியில் இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். எண்டோக்ரைன் கிளான்ஸ் நம்ம உடம்புல நிறைய இடத்துல இருக்குது. இந்த கிளான்ஸு தான் நம்ம ஒரு உறுப்புகளையும் இயங்க வைக்குது. முக்கியமாக இந்த பிட்யூட்ரி பீனியல் கிளாண்ட் மூளையில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த பிட்யூட்ரி பீனியல் கிளாண்டு தான் நம்ம தைராய்டு கிளாண்டை இயக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய கிளான்ஸு, கிட்னியில் இருக்கக்கூடிய கிளான்ஸு, 6 ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய கிளான்ஸ், இந்த மாதிரி எல்லா கிளான்ஸையும் இந்த பிட்யூட்ரி பீனியல் கிளாண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. தேவையில்லாத ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, ஏதோ ஒரு கவலைகளோ, ஏதோ நம்ம மனசில் யோசிக்கும் போது நமக்கு இந்த கிளாண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது நெகட்டிவ் ஹார்மோன்ஸை நம்ம பாடியில் சுரக்கும். நமக்கு பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ்னால் எப்படின்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம வேலையெல்லாம் பார்க்குறோம், எல்லா வேலையும் பார்க்குறோம், நைட்டு படுத்த உடனே நமக்கு தூக்கம் வரணும். அது இப்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே அது வர்றதில்லை. ஸோ இந்த நெகட்டிவ் ஹார்மோன்ஸோட எஃபெக்ட்டு தான் இந்த நைட்டில் இந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறது. இந்த தூக்கம் ஒரு ஸ்டேஜில் டிஸ்டர்ப் ஆகி நமக்கு 10 மணிக்கு வர வேண்டிய தூக்கம் 11 மணிக்கு வரும், அப்புறம் 12, அப்புறம் 1, 2. அதுக்கப்புறம் நம்ம காலையில் ஆஸ் யூஷுவல் நம்ம எந்திரிச்சு நம்ம வேலையை பார்க்கணுமே, அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லீப்பிங் பில்ஸை வாங்கி போடுவோம். ஸோ ஏற்கனவே நமக்கு நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் நிறையா இருக்குது. இந்த பில்ஸு நமக்கு தேவையான ஹார்மோன்ஸை சுரந்தாலும் ஒரு நெகட்டிவ் ஹார்மோனை எங்கேயோ தேவையில்லாத இடத்துல சுரக்கும். நம்ம உடம்புல எங்கே நமக்கு வீக்னஸ் இருக்கோ, இப்போ யூஸ்வலாக நமக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா அதை போய் பாதிக்கும். ஸோ இந்த கூடுமான வரைக்கும் இந்த தூக்கத்துக்கு இந்த பில்ஸை எடுக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கு சில பயிற்சிகள் நிறையா இருக்குது. நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறது, மனசில் ஒருநிலைப்படுத்தும் போது தான் நமக்கு தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வரும். நாடி நரம்புகளை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம முதல்ல ஆசன பயிற்சிகளை பண்ணி, மூச்சு பயிற்சி பண்ணி, அதுக்கப்புறம் தான் கான்சன்ட்ரேஷன். இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் போய் மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. மெடிடேஷன்னா என்ன அப்படிங்கிறதே இப்போ நிறைய பேருக்கு தெரியலை. எந்த வயசில் ஆரம்பிக்கணுங்கிறதும் தெரியலை. எந்த வயசில் யாருக்கு எப்படி மெடிடேஷன் பண்ணணுங்கிறதும் நிறைய இருக்குது. ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க, மூளையில் பிரச்சனை இருக்கிறவங்க, சிக்காக இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்கிறவங்களுக்கு மெடிடேஷன்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஸோ அவங்கவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரியான நம்ம பயிற்சிகளை சொல்லித்தரணும். முதல்ல அந்த நாடி நரம்புகளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரத்துக்கு தான் நம்ம பயிற்சிகள் பண்ணணும். நாடி நரம்புகள் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரும்போது தான் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவ் ஹார்மோன்ஸும் நம்ம பாடியில் அஃபெக்ட் பண்ணாது. எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தோடனே நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், படுத்தோடனே தூங்கிடணும். ஆஃபீஸில் இப்போ எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது. அதை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அதையும் திருப்பி தேவையில்லாமல் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பாடியில் நிறைய சுரக்க 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 யூட்ரஸ் வீக் ஆகும், செக்ஸ் கிளான்ஸ் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தூக்கம் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ஒன்றுன்னா நமக்கு வீக் ஆக ஆரம்பிக்கும். நரம்புகள் போய் இயக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கண், காது, மூக்கு, வாய், பேசுகிறது, யோசிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அபிஷேக் இப்போது உங்களுக்கு உபவிஷ்ட கோணாசனம் செஞ்சு காமிக்க போகிறாங்க. காலை நல்லா அகலப்படுத்துங்க. இதை நின்றுட்டும் பண்ணலாம், உட்காந்துட்டும் பண்ணலாம். நின்றுட்டு பண்ணி காமிங்க. கால் விரிங்க. இந்த காலை சின்ன வயசுலேருந்தே இப்படி விரித்து பழகினாதான் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஒரு ஏஜுக்கு மேலே அப்படியே உட்காருங்க. ஃபஸ்ட்டு நல்லா நேராக நிமிர்ந்து உட்காருங்க, கையை மேலே தூக்குங்க. ஸோ இதுவே நமக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணுற ஒரு பயிற்சி தான். அப்போது நாங்கள் பெரியவங்களாக இருக்கோமே, எங்களுக்கு தானே ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது, சின்னவங்களுக்கு இல்லையே, எங்களால் எப்படி இந்த அளவுக்கு உட்கார முடியும் அப்படின்னா, நீங்கள் உட்காந்துட்டு காலை எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரித்து பண்ணினா போதும். கையை மேலே தூக்கி கண்ணை மூடி அப்படியே நார்மல் ப்ரீதிங்கில் ஒரு 10 செகண்ட் வரைக்கும் அப்படியே ஸ்டே பண்ணணும். அப்படியே முன்னாடி படுங்க. இதில் முதல் நிலை பார்த்திங்கன்னா நெத்தி தரையை தொடுறது. ரெண்டாவது நிலை இந்த சின் தரையை தொடுறது. இப்படி கம்ப்ளீட்டாக படுத்துட்டாலே இந்த 72,000 நாடி நரம்புகளும் நம்ம இது பண்ணும் போதே பார்க்கலாம். காலில் மட்டும் வலி தெரியாது, முதுகு மூளையிலேருந்து இங்கேருந்து இப்படியே நமக்கு ஸ்டிமுலேஷன் தெரியும். எந்த ஒரு ஸ்டிமுலேஷனுமே, எந்த ஒரு பயிற்சியுமே, எந்த ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கும் போது நமக்கு பாசிட்டிவான ஹார்மோன்ஸ் தான் பாடியில் சுரக்கும். நேராக எழுந்து உட்காருங்க. சத்தமாக 2 மூச்சு.
மூச்சு. இப்போ கை அப்படியே சைடில். இப்போ இதுலேயே ஒரு சின்ன வேரியேஷன் இதெல்லாம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வலது கையை பிடிங்க, காலை. சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, ஈஸியாக பண்ணிடுறாங்க, நம்மளால் பண்ண முடியலையே நினைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு பண்ணினாலே போதும். இப்போ அதே மாதிரி அடுத்த பக்கம். பெல்விக் ஏரியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம். சின்ன குழந்தையிலேருந்தே பண்ணிவிட்டு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்காது. இந்த ஃப்ளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸு, இது எல்லாமே வந்து இந்த ஆசனங்கள் பண்ணும்போது சரியாயிடும். நேராக இருங்க, சத்தமாக 2 மூச்சு. நேராக பார்க்கணும். கால் பத்மாசனம் போட்டு உட்காருங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த பயிற்சி உபவிஷ்ட கோணாசனம். பாடியில் இருக்கக்கூடிய எல்லா கிளாண்ட்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணோம். முக்கியமாக பிட்யூட்ரி பீனியல் கிளாண்டு. இந்த 2 கிளாண்டும் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னா நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதாவது இந்த நாடி நரம்புகள் எல்லாமே வந்து மூளையோடு தான் கண்ட்ரோல் ஆகிருக்கு. மூளையிலேருந்து கமெண்ட் வரணும், நீ இந்த இதை பண்ணு, இதை இப்படி பண்ணு அப்படிங்கிறத. இந்த கமெண்ட் வரதுலேயே வந்து டிலே ஆயிரும். நம்ம எதையோ யோசிச்சுட்டே இருப்போம். மெயினாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் குறைக்க ஆரம்பித்தாலே இந்த நரம்புகள் தேய்மானத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நாளைக்கு வேறொரு பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. கடமைகளை உணர வேண்டிய மாணவர்கள். மாணவர்கள் நல்ல வித்தகர்களாக, மேதைகளாக, மிக முக்கிய பிரதிநிதிகளாக வருவார்கள் என்கிற ஆசை கனவுகள் ஆயிரத்தை இதயங்களில் தேக்கி வைத்துக் கொண்டு குக்கிராமங்களில், பட்டி தொட்டிகளில் எத்தனை பெரியோர்கள் நாளெல்லாம் தவங்கிடப்பார்கள் என்பதை பள்ளியில் புகுந்து, கலாசாலை நுழைந்து, கல்லூரிகளில் பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை ஓட்டம் அவர்கள் நெஞ்சிலே பதியுமே ஆனால் தங்கள் பெற்றோர்கள் மனம் மகிழத்தக்க அளவுக்கு அவர்களால் நற்பணிகளை ஆற்ற முடியும். அந்த வகையில் தங்களுடைய கடமைகளை மாணவர்கள் உணர வேண்டும்.